வெல்கம் டு ஆத்மா. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சௌமியாவின் பயணம் எதை நோக்கி? பைத்தியம் சௌமியாவின் வழிநடத்துதலில் இருக்கும் அமானுஷ்யம். எங்கோ பிறந்த சௌமியாவிற்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? பைத்தியம் சௌமியாவை மட்டுமே குறிவைத்து அவளை அமானுஷ இரவில் எங்கு கூட்டிச் செல்கிறது? பதில் சொல்ல வேண்டிய பிரயாணத்தில் இருக்கிறாள் சௌமியா. மனித நீதிகளில் ஒன்று, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். சௌமியா விதைத்தது வினையா அல்லது திணையா? ஒருவனின் மரணம் அவனது வாழ்க்கையை எளிமையாக சொல்லிவிடும். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். போல இருக்கே. எங்க போனா இவ? டோர் வேற ஓபன்ல இருக்கு. யாஷிகா, யாஷிகா, என்னடி? எழுந்துடுறி. சௌமியாவை காணோண்டி. இது ஒரு இஷ்யூ ஆடி. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லடி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு.
நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிருப்பான்னு தோணுது. ஏய் அப்படிலாம் இருக்காதடி. நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயாவது போவாளா? உனக்கு தெரியாதடி அவளை பத்தி. நம்ம கிட்ட சொன்னா நாம காம்ப்ரமைஸ் பண்ணி அவளை இங்கே இருக்க வச்சிருவோன்னு சொல்லாம போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ லக்கேஜ்ல எங்க தானடி இருக்கு? எதுக்கு குழப்பம்? வா போய் பார்க்கலாமே. சரி வா. சௌமி, எங்க போனா இவ? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏய் சௌமியா, சௌமியா, ஏய் எங்கடி போனா இவ? தெரியலடி. சரி வா, கீழே போய் பார்க்கலாம். வா. சௌமியா, சௌமியா, ஏய் சௌமியா, எங்கடி போனா இவ? ச்சே, ஏய் சௌமியா எங்கடி இருக்க? ஏய் சௌமியா, எங்கடி இருக்க? ஏய் கேக்குதா இல்லையா கூப்பிடுறது? சௌமியா, 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 எங்க போயிருப்பா? ஒருவேளை அவ ஊரை சுத்தி பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ அந்த மாதிரி மூட்ல இல்லையேடி. ஒருவேளை காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிருப்பாளோ? நம்ம கிட்ட சொல்லாம போக மாட்டான்ல. நம்ம கிட்ட சொன்னா வேணாம்னு சொல்லிடுவோம்ல, அதான் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. என்னடி? பாவ சௌமியா, ஏய் சௌமியா சிரிக்காதடி. எங்கடி இருக்க நீ? ஏய் என்னடி இவ போன் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசாம சிரிக்கிறா? ஏய் எதுக்குடி அவளுக்கு மறுபடியும் ட்ரை பண்ற? அவளுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திடி. 2 நாள் நம்ம கூட இருன்னு சொன்னா கேட்டாளா? ஹெல்ப் பண்ணல. சரி விடுறி அவள. நம்ம சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகணும். நிறைய வேலை இருக்கு. வா. பாவம். பாவம். போயிட்டியா? பாவம். போயிட்டியா? போ. சௌமியாவிற்கும் அந்த ஊரில் கோபத்துடன் சுற்றித் திரியும் ஆத்மாவிற்கும் என்ன சம்பந்தம்? பயத்தில் மிரண்ட சௌமியாவை பலி கொள்ள ஏன் அந்த பைத்தியம் வழிகாட்ட வேண்டும்? யாருக்காக அந்த பைத்தியம் இவையெல்லாம் செய்கிறாள்? நேற்றைக்கே ஊருக்கு சென்று விடலாம் என்று சொன்ன சௌமியா இன்று சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டாளோ என்ற சந்தேகம் யாஷிகாவிற்கும் சோனாவிற்கும். பைத்தியத்தின் நடவடிக்கைகளில் சற்று முரண்பாடுகள். 4 மரப்பாச்சி பொம்மைகளில் ஒன்றை புதைத்து விட்டாள். முதலாவது பொம்மை சௌமியா என்றால் மீதம் 3 இருக்கும் பொம்மைகள் யார்? சௌமியாவின் மரணம் எதற்காக நிகழ்ந்தது? அந்த பைத்தியக்காரி அறிந்து வைத்திருக்கிறாள். சௌமியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் நோக்கத்தையும் அமானுஷ்ய விஷயத்தையும் அறிந்திருக்கிறாளே. சௌமியாவின் மரணத்தையும் அமானுஷ்ய விஷயத்தையும் அறிந்திருக்காத யாஷிகா ஊர் மக்களுக்கு வைத்தியம் செய்ய தயாராகிவிட்டாள். அப்பொழுதுதான் மருது அவளுக்கு அறிமுகமாகிறான். இங்கோ மருதுவின் மரண முயற்சிக்கான காரணம் என்ன பார்க்கலாம். அம்மா அம்மா எங்க ஐயா மருந்து குடிச்சாருமா, சீக்கிரம் வாமா, வந்து சரி, நான் வந்து பாக்குறேன். ஏய் வாடி. மருதே இப்படி பண்ணிட்டு என்னம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? மருந்து குடிச்சிட்டாமா சாவறதுக்கு. உப்பு தண்ணி கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிருக்கோம்மா. கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா.
ஏன்பா இப்படி பண்ண? உனக்கே நியாயமா இருக்கா? என்னடி அவ வாமிட் பண்ணிட்டானாமே, இதுக்கு மேல என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது? ஏய் சும்மா சீனை போடுவோண்டி. ஏதாவது ஒரு விட்டமின் டானிக் எழுதி கொடுக்குறேன், எல்லாரும் நம்பிடுவாங்க. சரி வா எழுதி கொடு. வா. கொஞ்சம் நகருங்க. அம்மா பாருங்க. இங்க பாருங்க, மெதுவா எழுந்து உட்கார ட்ரை பண்ணுங்க. இவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு டானிக் எழுதி தரேன், அது கொடுங்க சரியாயிடும். சரிம்மா. அதான் உப்பு தண்ணி கொடுத்து வாந்தி எடுக்க வச்சுட்டோமேமா. இன்னும் என்ன வைத்தியம் பாக்குறீங்க? நீங்க டாக்டரா நான் டாக்டரா எங்களுக்கு எல்லாம் தெரியும். சொன்னதை செஞ்சீங்கன்னா போதும், புரியுதா? ஏய் குடி, இந்த மருந்து வாங்கி கொடுங்கம்மா, சரியாயிடும். ஏய் போலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. தம்பி இப்படி பண்ணலாமா? மருது, உனக்கே இது நியாயமா இருக்காப்பா? என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? என்னால செல்வியை மறக்க முடியல. அவ போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். இது என் பொண்ணு இருந்து கேட்டு இருந்தா தாங்கவாளாப்பா, துடிச்சு போயிட்டு இருக்க மாட்டா. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க முடியாத அந்த குணம்தான் அவளை டாக்டருக்கு படிச்சு ஏழைங்களுக்கு சேவை செய்யணும்னு விதிச்சிருக்கு. அந்த குணம் தான் எனக்கு அவளை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அவளோட ஆசையோ என்னோட ஆசையோ நிராசையா போயிடுச்சு. இந்த ஊருக்குள்ள இனிமே உயிரோட இருந்து நான் என்ன செய்ய போறேன்? அதுக்காக இந்த முடிவாப்பா எடுப்பேன்? மனுஷனா பிறந்தா எந்த நிலையிலயும் எல்லாத்தையும் தாண்டி மேல வரணும் தான்ப்பா நினைக்கணும். மனசு தளர விடக்கூடாதுப்பா. கஷ்டத்தை எல்லாம் கடவுள் மேல போட்டுட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் மருது. எல்லா ஆசையும் இந்த மாதிரி எனக்கு வெறுமையா போகணும் நினைச்சு கூட பார்க்கல ஏத்த. ஏமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேனா? போய் படிக்கிற வேலையை மட்டும் பண்ணலாம்ல? பரவாயில்லம்மா. என்ன புள்ளையோ போ. அப்பா, ஐயோ அம்மா என்னாச்சுமா? அச்சச்சோ. ஒண்ணும் இல்லடா, கால் இடிச்சுக்கிச்சு. சரி வாங்கம்மா, ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எங்கடா போறது? அங்கெல்லாம் போனா 50-100ன்னு செலவாகும். ஆத்தா உள்ள சுண்ணாம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வர வச்ச சரியா போகும். அம்மா என்னம்மா? நமக்கெல்லாம் இதாம்மா வைத்தியம். டாக்டர் கொடுக்கற பணம் இருந்தா ஒரு நாள் பொழுது ஓட்டிடலாமா? அம்மா அங்க ஒரு சாக்லேட் பார்த்தல, அது எனக்கு எப்பமா வாங்கி தருவ? இந்த வாரம் கூலி வாங்குறதும் வாங்கி தரண்டி செல்லம். சரிம்மா. பட்டணத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கலான்னு பார்த்தேனே, இப்ப வாழ குடும்பம் இல்லாம போயிட்டீங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன். வீடு தூரிருந்த பசியறிந்த வீடு தூரிருந்த பசி தயர்ந்த பெற்றோரை கண்டுள்ள பரிசேன். வாடிய பிணியா படிச்சுக்கிட்டு இருக்கியா தங்கம்? நாளெல்லாம் நின்னு வேலை பாக்குறது
கால் வலி தாங்க முடியலம்மா. அப்பா அம்மா காலை என் மேல வச்சுக்கோமா, நான் அமைக்கி விடுறேன். தங்கம், உனக்கு ஏன்டா அந்த தலையெழுத்து? நீ படிடா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். அதுல தாண்டா எனக்கு சந்தோஷம். சரிம்மா. இத பாத்தியா? இது என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லு பார்க்கலாம். இது என்னன்னு சொல்லிட்டேனா நீ உண்மையிலே சக்தி வாய்ந்த அம்மன் தான். சொல்லு சொல்லு பார்க்கலாம். இது என்னன்னு உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? நீ சரியான கல்லூரி மங்கனி. தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டல. செல்வி, அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும், அந்த அம்மனுக்கும் தெரியும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படிமா தெரியும்? என்னன்னு தான் சொல்லம்மா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் டாக்டருக்கு படிக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் எனக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கான லெட்டர் இது. அப்போ நீ டாக்டர் ஆயிட்டியா? இப்போதான் படிக்க போறேன். 5 வருஷம் படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து ஊசி போடுவேன். ஐயோ, எனக்கு ஊசி எல்லாம் ஆகாதுமா உடம்புக்கு. பயப்படாதீங்க, வலிக்காம ஊசி போடுறேன். அப்ப சரிம்மா. இந்தாங்க, இந்த லெட்டரை அம்மன் கால்ல வச்சு பூஜை பண்ணுங்க. சரிம்மா. அம்மா தாயே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீ சீட்டு வாங்கி கொடுத்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி 5 வருஷத்துக்கும் நான் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாம எனக்கு உதவியா என் கூடவே இருக்கணும். நான் டாக்டர் ஆகி என் கிராமத்துக்கே வந்து இங்க இருக்க எல்லா ஏழைங்களுக்கும் வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். என் வேண்டுதல் நிறைவேற உன் சூலாயுதத்துல எலுமிச்சை பழத்தை நேத்து கடனா குத்தி வைக்கிறேன். இந்தாம்மா. சரிங்க சாமி. எடுத்துக்கம்மா. அந்த லெட்டரை பத்திரமா வச்சுக்கமா. சரிம்மா, நான் புறப்படுறேன். பத்திரமா போயிட்டு வாமா. எங்க அம்மா கிட்ட இத போய் சொல்லிட்டு ஊருக்கு போகும்போது வந்து உன்னை பாத்துட்டு போவேன். சரியா? இப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். என்ன டாக்டர் ஆக போறியா? ஆமா, நான் டாக்டர் ஆயிட்டு வந்து உன்னை குணப்படுத்த ஏற்பாடு பண்றேன். சரியா? இந்தா. நல்ல செல்வி. மருதுவின் முறைப்பெண் செல்வியின் ஒரே நோக்கம் மருத்துவம். மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தபின் தான் ஆத்மார்த்தமாக பேசிக்கொள்ளும் அம்மனிடம் மருத்துவக் கல்லூரியின் கடிதத்தை சமர்ப்பிக்கிறார். வேண்டுதலாக சூலத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்திவிடுகிறாள். அந்த எலுமிச்சம்பழம்தான் சௌமியாவின் கையை சுட்டது. அப்படியென்றால் செல்விக்கும் சௌமியாவுக்கும் என்ன சம்பந்தம்? சௌமியாவை காவு வாங்கிய அந்த அமானுஷ்யம் எது? பைத்தியத்தை வைத்தியம் பார்ப்பதாக சொல்லிச் சென்று செல்வியின் மருத்துவ லட்சியம் என்ன ஆனது? அறிவாளியாக பிறந்துவிட்ட செல்விக்கு மருத்துவம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுமா என்ன? அப்படியே கிடைத்தாலும் அவள் செலவுக்கு என்ன செய்வாள்? ஒன்றுமில்லாத தாயால் என்ன செய்ய முடியும்? எல்லா படிப்புக்கும் பணம் அல்லவா ஒரு படிப்பாளியின் படிப்பை தீர்மானிக்கிறது. களம் இருந்தால் மட்டும் போதுமா? விளையாடுவதற்கு பலம் வேண்டாமா? விதைத்தவன் நீர் ஊற்றியே ஆக வேண்டும். செல்வியின் கனவு பலிக்குமா? பார்க்கலாம். அப்பா இல்லாத பொண்ணுன்னு செல்லமா வளர்த்துட்டேன். இது வரைக்கும் அவளை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அவளும் அப்படி நடந்துக்க மாட்டா. நல்லபடியா இருப்பா. நல்லா படிக்கிறா. நல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்யறா.
என்னோட வார்த்தைக்கு மறு வார்த்தை சொன்னதே இல்ல. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. தங்கம் மாதிரி குணம். இப்படியே நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா நான் நிம்மதியாயிடுவேன். அதை மட்டும் நான் சொன்னா கேட்க மாட்டேன்றா தம்பி. டாக்டருக்கு தான் படிப்பேங்கிறா. புடிவாதமா சீட்டையும் வாங்கிட்டு வந்துட்டா. அம்புட்டு பெரிய படிப்பு என்னால படிக்க வைக்க முடியுமா? காசு பணத்துக்கு நான் என்ன செய்வேன்? கூலி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறோம். எதுக்கு டாக்டர் படிப்பு? அது தேவையான்னு கேட்டா புடிவாதம் பிடிக்கிறா. அத்தை, செல்வி நல்லா படிக்கிறா. அவ படிப்பை பார்த்துதான் கவர்மெண்ட்டே டாக்டர் சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. செல்வி கிட்ட திறமை இருக்கு. செல்வி டாக்டருக்கே படிக்கட்டும். படிக்கிறது சரி தம்பி, அவ நல்லாதான் படிப்பா. பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. எத்தனை லட்சம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நான் செய்யறேன். செல்வி டாக்டருக்கே படிக்கட்டும். டாக்டராவே இந்த ஊருக்கு வரட்டும். அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டி கொடுத்துட்றேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. செல்வி டாக்டர் ஆனா அது நமக்கு தானே பெருமை. நீங்களும் அவ பக்கமே சேர்ந்து பேசுறீங்க தம்பி. என் கவலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? எதுக்கு கவலைப்படுறீங்க அத்தை? இவ்ளோ தூரத்துக்கு டவுனுக்கு போறாளே, அங்க எங்கன தங்குவா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? அத்தை, அதுக்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்கு. அங்கேயே தங்கிக்கலாம், சாப்பிடலாம். நம்ம செல்வி மாதிரியே நிறைய பொம்பளை பிள்ளைங்க அந்த ஹாஸ்டலுக்கு படிக்க வருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க பூரா ஒரே இடத்துல தான் தங்குவாங்க. அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். மாசத்துக்கு 2 தடவை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்களும் கூட வர்றதுன்னா வாங்க. என்னவோ இது சரின்னு என் மனசுக்கு படல தம்பி. அம்மா, சரியான மருத்துவ வசதியும் பண வசதியும் இல்லாம நம்ம கிராமத்து ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்களும் தானே அதை பாத்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு சரியா படுதாமா? வியாதி வந்தா நம்ம ஜனங்க செத்துதான் போறாங்க. நான் டாக்டர் ஆயிட்டு வந்து உன் இஷ்டம் போலவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 5 வருஷம் 5 நாள் மாதிரி ஓடி போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டியம்மா. நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் என்னைக்காவது மாட்டேன்னு சொல்லிருக்கேனாமா? இந்த ஒரு தடவை மட்டும் சரின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் நான் உன் காலடியிலேயே இருக்கேன். பாவம் செல்வி இவ்வளவு கெஞ்சிரால, சரின்னு சொல்லுங்க அத்தை. சரி, இதுக்கப்புறம் அவ இஷ்டம், உங்க இஷ்டம். நான் சொன்னா கேட்கவா போறீங்க? இப்பதான் நீ என் அம்மா, என் செல்ல அம்மா. நான் டாக்டர் ஆயிட்டு வந்து என் முதல் மாச சம்பளத்துல உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரேன். இப்படி தாண்டி உங்க அப்பனும் சொல்லி என்ன ஏமாத்தனா? நான் உன்னை ஏமாத்த வேணாமா? நீ என்ன ஏமாத்த மாட்டடி. நான் ஏமாந்துருவோம் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதம்மா. அம்மன் நம்ம கூடவே இருக்கு, நம்மள பாத்துக்கோ. சரிம்மா. செல்வி என்னைக்கு புறப்படணும்னு சொல்லு. எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணுமா செல்வி? நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டு வா. எனக்கு அதுதான் சந்தோஷம். சரிங்க மாமா. விதைக்க ஒரு களம், பயணிக்க ஒரு வழி, மழைக்கு ஒரு குடை, வெயிலுக்கு ஒரு மரம், செல்வியின் படிப்புக்கு ஒரு மருது. மருதுவால் செல்வியின் படிப்பு நிதர்சனமாக போகிறது. லட்சிய பாதையில் ஒரு படி முன்னேறிவிட்டாள். செல்வியின் கனவு பாதையில் இருக்கும் இடர்கள் தெரியாமல் மாமன் மருதுவோடு அவள் பயணப்பட போகிறாள். அவளின் பயணத்தை தொடர பொறுத்திருங்கள் நாளை வரை. இது ஆத்மா.